வணக்கம். இந்த வட இலங்கை சங்கீத சபையினுடைய எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு சிலபஸ் தேவையா இருக்குது. இந்த சிலபஸ் 2015ஆம் ஆண்டு வட இலங்கை சங்கீத சபையால செய்யப்பட்டு ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இப்போ அவங்களோட ஆபீஸ்ல இந்த புக் அவைலபிளா இல்லை. வெளியில கடைகள்லயும் இந்த புக் கிடைக்கல. வருஷம் இந்த எக்ஸாம்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிற டீச்சர்ஸ்ட மட்டும்தான் இந்த சிலபஸ் இருக்குது. இப்போ புதுசா எக்ஸாம்ஸ் எடுக்கிறவங்கள்ட்ட இந்த சிலபஸ் இல்லை. அவங்களுக்கு அது கிடைக்கிறதுமே கஷ்டமா இருக்குது. ஸோ இந்த சிலபஸை பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ணினா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிரேட் எக்ஸாம்ஸ் மொத்தம் 6 இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் கிரேட்டை தவிர்த்து மற்ற செகண்ட் கிரேட்ல இருந்து 6th கிரேட் வரைக்குமே தியரி எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு சொல்லி 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. இதுல நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட்டை பத்தி பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் கிரேட்ல எங்களோட பரதநாட்டியத்தின் அடிப்படையான விஷயங்கள், அடிப்படையான்னு பார்க்கும்போது பரதநாட்டியத்தின் அடிப்படை அடவுகள் தான். அந்த வகையில ஒரு 17 அடவுகளை கொடுத்துருக்காங்க. தட்டடவு 8, நாட்டடவு 8, தாத்தை தேய்த்த 4, தேய்க தேகி 4, தெய்யா தெய்யி 4, மண்டியடவு 4, தத்தை தாகா 4, தத்தை தாம் 1 - 3, தேய்தை தத்தா 3, கத்தரியடவு 1, சருக்களடவு 1, உச்சங்க அடவு 1, மெய்யடவு 1, தித்தித்தை 2, தேய்தை தித்தித்தை 1, தேய்தை தித்தித்தை தா 1, ததுங்கின தொ. இந்த 17 அடவுகளுமே ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட்னு 3 ஸ்பீட்ல வடிவா ஆடுறதுக்கு தெரியணும். அதோட தாளமும் வடிவா போடுறதுக்கு தெரியணும். இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கிரேட் ப்ராக்டிக்கலுக்குள்ள வருது. அதே நேரம் தியரி என்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு தியரி எக்ஸாம்ஸ் இல்லை, பேப்பர் எக்ஸாம்ஸ் இல்லை. அந்த எக்ஸாம் பேனல்லையே கேள்விகள் கேட்பாங்க. அதுக்குள்ள வர்ற விஷயங்கள் நமஸ்காரமும் அதோட முக்கியத்துவமும், அடுத்தது தியான ஸ்லோகம், அடுத்தது பாவம், ராகம், தாளம் பத்தின ஒரு விளக்கம், மற்றது அசம்ஜுத சம்ஜுத ஹஸ்தங்கள், இந்த விஷயங்களை பத்தி கேள்விகள் கேட்கப்படும். இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல சிலபஸ். அடுத்ததா செகண்ட் கிரேட் எக்ஸாம் சிலபஸ் பார்ப்போம். பொதுவா இந்த கிரேட் எக்ஸாம்கள் இப்போ செகண்ட் கிரேட்னு சொல்லி சொன்னா அதுக்கு முதல் கிரேட், அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் விஷயங்களையும் உள்ளடக்கினதா தான் இந்த செகண்ட் கிரேட் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்லயும், அதாவது செகண்ட் கிரேட் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் கிரேட் விஷயங்களும் இருக்கும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் கிரேட்ல அடவுகள் அவ்வளவும் செகண்ட் கிரேடுக்கும் வரும். அதோட சேர்த்து அங்க விடுபட்ட அடவுகள், அதாவது தத்தை தாமில 1 - 3 ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு இருக்குது. அங்கால 4, 5, 6 செகண்ட் கிரேடுக்கு இருக்குது. அதோட தித்தேந்த தாத்தை 1 - 3 வரைக்கும். அடுத்தது தட்டு மெட்டடவு 5, கிட்டத்தக்க தரிக்கிடத்தோம். இப்படியான ஒரு 4 அடவுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் அபிநய பாட்டு. இந்த அபிநய பாட்டு அந்த எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைங்க வயசுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாட்டை தெரிவு செய்யலாம். அடுத்த விஷயம் கோர்வை அமைக்கிறது, அதாவது ஆதி தாளம் அல்லது ரூபக தாளத்துல 2 ஆவர்த்தனம் அல்லது 4 ஆவர்த்தனத்துல கோர்வை அமைச்சு அது அடவுகள் போட்டு ஆடி காட்டணும். அந்த கோர்வைக்கான தாளமும் போட்டு காட்டுவேன். அடுத்தது இந்த செகண்ட் கிரேட்ல முக்கியமான விஷயம் அலாரிப்பு இருக்குது. அது திஷ்ட அலாரிப்பு, ஆடி காட்ட தெரியணும், தாளம் போடுறதுக்கு தெரியணும். அடுத்தது ஜதீஸ்வரம். ஜதீஸ்வரம் 3 சாய்ஸ் இருக்குது, சாவேரி, வசந்தா, ஆரவி. இந்த 3 ஜதீஸ்வரத்துல ஏதாவது ஒன்று ஆடி காட்டணும், தாளம் போடுறதுக்கும் தெரியணும். அடுத்த விஷயம் விநியோகம். ஒற்றைக்கை, ரெட்டக்கை முத்திரைகள் விநியோகங்கள் ஃபுல்லாவே செகண்ட் கிரேட்ல இருக்குது. ஃபுல்லா பாடமாக்கி வச்சிருக்கணும். செகண்ட் கிரேட் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி தியரி பார்க்கும்போது ப்ராக்டிக்கல்ல வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கிற தியரி விஷயங்கள் அவ்வளவும் வரும். அதோட சேர்த்து நிறுத்தம், நிறுத்தியம், நாட்டியம், அடவு, கோர்வை இவ்வளவுத்தின்றையும் வரை விளக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அரங்க தேவதா ஸ்துதி, புஷ்பாஞ்சலி, அசம்ஜித ஹஸ்த விநியோகங்கள், சம்ஜித ஹஸ்த விநியோகங்கள் எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அலாரிப்பு, ஜதீஸ்வரம் இந்த 2 உருப்படிகளின் லட்சணம் தெரிஞ்சிருக்கணும். சங்கீதம் எழுதுற முறையில யூஸ் பண்ற அந்த குறியீடுகள் டான்ஸ் நோட்ஸ்ல கொஞ்சம் இருக்குது, அவ்வளவும் இந்த செகண்ட் கிரேடுக்கு இருக்குது. இதோட சபை சார்ந்த பொது விஷயங்கள், அதாவது இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதுகள் சம்பந்தமான பொதுவான விஷயங்களும் கேட்கப்படும். இந்த செகண்ட் கிரேட் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா 2 பார்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பல்தேர்வு வினாக்கள் 10, கீறிட்ட இடம் நிரப்புறது 5, தொடர்பு படுத்துறது 5, சரிப்புல போடுறது 5. செகண்ட் பார்ட்ல கட்டுரை வினாக்கள் சொல்லி இருக்குது. இவ்வளவுதான் செகண்ட் கிரேடோட ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி சிலபஸ். அடுத்ததா தேர்ட் கிரேட் எக்ஸாமோட சிலபஸ் பத்தி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேடோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே இந்த தேர்ட் கிரேட்லயும் வரும். அதோட சேர்த்து சப்தம், விரும்பின ஏதாவது ஒரு சப்தம், இதுதான் ஆடோணும் இல்லை, ஏதாவது விரும்பின ஒரு சப்தம் ஆடலாம். அதோட தில்லானா, தில்லானாவும் அப்படித்தான், விரும்பின ஒரு தில்லானா. அடுத்தது கீர்த்தனை, அது மத்திம காலத்துல அமைஞ்ச ஒரு கீர்த்தனையா இருந்தா சரி. இந்த 3 உருப்படிகளும் தான் இந்த தேர்ட் கிரேட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட சிலபஸா இருக்குது. தேர்ட் கிரேடோட தியரி எக்ஸாம் சிலபஸை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட்ல இருக்கிற தியரி விஷயங்கள் அவ்வளவும் வரும். அதோட சேர்த்து
இந்த பேப்பர் வந்து 3 hours பேப்பரா இருக்கும். முதலாவது விஷயம் வந்து நாட்டியத்தின் தோற்றம், அதுலயும் உலகியல் வரலாறு, புராண வரலாறு. இரண்டாவது வந்து நாட்டிய கிரமம். மூன்றாவது பாத்திர பிராணங்கள். பாத்திர பிராணங்கள் என்றைக்குள்ள பாத்திர அந்த பிராணங்கள், பாத்திர பகிப்பிராணங்கள் என்ற 2 விஷயம். நாலாவது விஷயம் வந்து லட்சணம், அபாத்திர, சபாநாயகன், சபை, கிண்கிணி, இந்த விஷயங்களோட லட்சணம். அஞ்சாவது விஷயம் வந்து ஹஸ்தங்கள், பாந்தவிய ஹஸ்தம், தேவஹஸ்தம், நவக்கிரக ஹஸ்தம், தசாவதார ஹஸ்தம், ஜாதி ஹஸ்தம், அவ்வளவு ஹஸ்தங்களும் வரும். ஆறாவது விஷயம் வந்து பேதங்களும் அவற்றின் விநியோகமும், அதாவது ஸ்ரோபேதம், திருஷ்டிபேதம், கிரீவா பேதம், பாத பேதம். ஏழாவது விஷயம் வந்து 4 வகையான அபிநயங்களும் அதுல ஆங்கிக அபிநயத்தின் உட்பிரிவுகளான அங்க, பிரத்யாங்க, உபாங்க, இவ்வளவு விஷயங்களும் வரும். எட்டாவது வந்து எண்ணக்கரு, தாண்டவம், லாஸ்யம், நாட்டிய தர்மி, லோக தர்மி, ஜதி, தீர்மானம், லயம், ஜாதி, கதி, முத்திரை, விநியோகம், அட்சர காலம், பஞ்சபானங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எண்ணக்கர், அதாவது ஒரு ஷார்ட் நோட்ஸ். 9வது விஷயம் வந்து லைஃப் ஹிஸ்டரி, ஒரு 3 வாக்கியக்காரர்கள் வாழ்க்கை வரலாறு எழுதணும். தஞ்சாவூர் கலாநிதி கா பொன்னம்பலம் பிள்ளை, கோபாலகிருஷ்ண பாரதியார், பிரம்மஸ்ரீ நா வீரமணி ஐயர், இந்த 3 பேர்ட்ட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்கோம். 10வது விஷயம் வந்து நாட்டிய சம்பிரதாய உருப்படிகளும் அவற்றின் விரிவான விளக்கணும். பரதநாட்டியத்துல இருக்கிற உருப்படிகள், அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தமண்டி இருக்கிற உருப்படிகளும் அந்த உருப்படிகள் பத்தின விளக்கமும் தெரிஞ்சிருக்கோம். 11வது விஷயம் வந்து கிராமிய நடனங்கள், அதுல கும்மி, கோலாட்டம், காவடி, கரகம், இந்த கிராமிய நடனங்கள் பத்தி எழுத தெரிஞ்சிருக்கோம். 12வது விஷயம் வந்து நாட்டிய நூல்களும் அவற்றின் ஆசிரியர்களும். 13வது விஷயம் வந்து 35 தாளங்கள், லகு என்ற 5 ஜாதி பேதங்களும் அதனால உருவாகிற அந்த 35 தாளங்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்கோம். இப்படி ஒரு 13 விஷயங்கள் இருக்குது இந்த 3rd grade தியரி எக்ஸாமோட சிலபஸ்ல. இவ்வளவுதான் இந்த 3rd grade எக்ஸாமோட சிலபஸ். அடுத்ததா 4th grade ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட சிலபஸை பார்ப்போம். இதுக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி 1st grade, 2nd grade, 3rd gradeல செய்யப்பட்ட அவ்வளவு விஷயங்களும் இந்த 4th gradeல வரும். அதோட சேர்த்து பதவர்ணம் இருக்குது. பதவர்ணம் பார்க்கக்குள்ள 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷகிய வர்ணம், ஆனந்த பைரவி, ரூபமூச்சி தோடி, நீ இந்த மாயம் தன்யாசி, மனவி, சங்கராபரணம், இந்த 4 வர்ணத்துல ஏதாவது ஒன்று எடுத்து ஆடலாம். அடுத்தது வந்து பதம் ஒன்று ஆடணும், அது ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரோட பதமா இருக்கணும். கீர்த்தனை ஒன்று இருக்கணும், அது சவுக்ககால கீர்த்தனையா இருக்கணும். அடுத்தது வந்து தேவாரம், இந்த தேவாரம் வந்து பன்முறையில அமைஞ்சிருக்கணும், அதோட அபிநயம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு தேவாரமா இருக்கணும். இவ்வளவு விஷயங்கள் தான் 4th grade ப்ராக்டிக்கலுக்குள்ள வரும். அதோட சேர்த்து குறிப்பு என்று சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு ஏற்ற தாளங்களை அமைத்தல். 2வது தேர்வு நாடிகள் 30 நிமிடத்துக்கு 3ஆம் தரம் அறிமுறை பரீட்சையில் பரீட்சிக்கப்படுவார்கள். 3வது வந்து வர்ணம் பூர்வாங்க பகுதியில் தீர்மானம் உட்பட உத்தராங்க பகுதியில் ஸ்வர சாகித்யங்களுக்குரிய கோர்வைகளை தாளத்துடன் கொடுப்பித்து காட்ட வேண்டும். இவ்வளவும் தான் 4th grade ப்ராக்டிக்கல் விஷயங்கள். அடுத்ததா 4th grade தியரி எக்ஸாமை பத்தி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 1st grade, 2nd grade, 3rd gradeல இருக்கிற அவ்வளவு தியரியும் 4th gradeக்கும் இருக்குது. அதோட சேர்த்து முதலாவது விஷயம் பாவம், ஸ்தாயி பாவம், விபாவம், அனுபாவம், சாத்விக பாவம், வியபிச்சாரி பாவம், இந்த விஷயங்களோட வரை விலக்கணம் தெரிஞ்சிருக்கும். 2வது ரச பிரகரணம், 3வது சிருங்காரமும் அதன் வகைகளும், 4வது நாயக பிரகரணம், 5வது நாயகனின் சகா, அதாவது நாயகன் நண்பன் பத்தினது, 6வது அஷ்டவித நாயகிகள், 7வது ஷகி, 8வது 175 தாளங்கள், அதாவது லகு என்ற 5 ஜாதி பேதங்களும் அதால ஏற்படுற 35 தாளங்களும் அதால ஏற்படுற இந்த 175 தாளங்கள் பத்தின விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். 9வது விஷயம் ஒரு 5 வாக்கியக்காரர்கள் கொடுத்திருக்குது, அவங்க லைஃப் ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும். முதலாவது தஞ்சாவூர் சகோதரர்கள் என்று சொல்லிட்டு அவங்க 4 பேரை பற்றியும் தனித்தனி வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கணம் கிருஷ்ணய்யர், முத்து தாண்டவர், பாபநாசம் சிவன், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், இவ்வளவு பேர் லைஃப் ஹிஸ்டரி எழுத தெரிஞ்சிருக்கணும். 10வது விஷயம் வந்து சாஸ்திரிய நடனங்கள், இந்திய சாஸ்திரிய நடனங்கள் சொல்லிட்டு 7 விஷயம் இருக்குது. பரதநாட்டியம், கதகளி, மணிப்புரி, கதக், ஒடிசி, குச்சிப்புடி, மோகினியாட்டம், இந்த 7 சாஸ்திரிய நடனங்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவுதான் 4th grade தியரி எக்ஸாம் சிலபஸ். 5th grade ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சிலபஸ் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 1st, 2nd, 3rd, 4th இவ்வளவு கிரேட் ப்ராக்டிக்கல் விஷயங்கள்ல இருந்து கேள்வி கேட்கப்படும். அதோட சேர்த்து ஒரு பதம், அஷ்டபதி ஒன்று, ஜாவளி ஒன்று, அலாரிப்பு, மிஷ்ட சாப்பு தாளத்துல இருக்கிற அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம் அல்லது கௌத்துவம், தில்லானா ஒன்று, திருவாசகம். திருவாசகம் வந்து மோகன ராகத்துல அபிநயம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு திருவாசகமா இருக்கும். இதுக்கு கீழே குறிப்பு என்று சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து முதலாவது
ஒரு மார்க்கத்துக்கு உரிய உருப்படிகள் எல்லாமே படிச்சிருக்கோமா. அடுத்தது ஜதீஸ்வரம். இந்த ஜதீஸ்வரம் வந்து வசந்தா, ஆரவி இந்த 2 ஜதீஸ்வரமும் இல்லாமல் வேறு ஒரு ஜதீஸ்வரம் தான் இங்க நாங்கள் 5th கிரேடுக்கு எடுக்கணும். அடுத்தது பதம் சொல்லி பாக்கல ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், கணம் கிருஷ்ணய்யர், முத்து தாண்டவர், கவிக்குஞ்சர பாரதி, பல்லவி சேச்சர், சுப்பிரமணியம் இவங்கட ஏதாவது ஒரு பதம் எடுத்து ஆடலாம். அடுத்தது வந்து பஞ்சஜாதி கதிங்கிணக்கம் ஆதி தாளத்துல போடுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஆடி காட்டுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா 5th கிரேடுக்குரிய தியரி எக்ஸாம் சிலபஸ் பத்தி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 1st, 2nd, 3rd, 4th கிரேட்ல இருக்கிற தியரி எக்ஸாம்ஸ் விஷயங்கள் அவ்வளவும் இருக்கும். அதோட சேர்த்து முதலாவது விஷயம் தாள தசப்பிராணன் பத்தினது, 2வது நாட்டிய நாடகமும் அதன் லட்சணங்களும், அதாவது ஜசகானம், குறவஞ்சி நாடகம், குச்சிப்புடி, தெருக்கூத்து, பாகவத மேளம் இந்த 5 நாட்டிய நாடகங்கள் பத்தின லட்சணம் தெரிஞ்சிருக்கணும். 3வது விஷயம் 72 மேளகர்த்தா ராகங்கள் அமைப்பு தெரிஞ்சிருக்கணும். 4வது விஷயம் நவரசத்துல யூஸ் பண்ற ராகங்கள் பத்தினது. 5வது விஷயம் டான்ஸ்ல யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி, அதாவது மிருதங்கம், புல்லாங்குழல், வீணை, முக வீணை, கிளாரினெட், பிடில் முதலான இந்த வாத்தியங்களின் அமைப்பு முறையும் அதன் முக்கியத்துவமும் தெரிஞ்சிருக்கணும். 6வது விஷயம் வந்து பரதநாட்டியத்தின் புராதன, இடைக்கால, தற்கால வரலாறுகள் தெரிஞ்சிருக்கணும். 7வது விஷயம் வந்து 108 கரணங்களும் அவற்றின் விளக்கம். 8வது விஷயம் 64 கலைகள். 9வது வாக்கியக்காரர்கள் கலைக்கு ஆற்றின பணிகள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில முதலாவது ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், சேத்ரஞர், திரிகூட ராஜப்ப கவிராஜர், ஜெயதேவர், சுவாதி திருநாள் மகாராஜா, கந்தனிநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இப்படி 6 வாக்கியக்காரர்களின் வாழ்க்கை வரலாறும் அவர்கள் இந்த கலைக்கு ஆற்றின பணிகளும் தெரிஞ்சிருக்கணும். 10வது விஷயம் வந்து கலாநிதி ஆனந்த குமார சுவாமி அவர்கள் நாட்டிய கலைக்கு ஆற்றிய பெரும் தொண்டுகளும் அவற்றின் கலாபலன்களும். 11வது விஷயம் வந்து கலை செல்வன் திரு ஏரம்பு சுப்பையா அவர்களின் வாழ்க்கை வரலாறும் இலங்கையின் நாட்டிய வளர்ச்சிக்கு அவர் ஆற்றின பெரும் தொண்டுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். 12வது விஷயம் வந்து இலங்கையின் நாட்டிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பிரபலமான கலைஞர்களது வாழ்க்கை வரலாறும் அவர்கள் ஆற்றின சேவைகளும். அந்த வகையில முதலாவது திரு வி.கே. நல்லையா, திருமதி கமலா ஜோன் பிள்ளை, திருமதி விஜயலட்சுமி சண்முக பிள்ளை, திரு கைலாய பிள்ளை மட்டக்களப்பு இந்த 4 பேருண்ட லைஃப் ஹிஸ்டரி அவங்க ஆற்றின சேவைகள் தெரிஞ்சிருக்கணும். 13வது விஷயம் வந்து பேராசிரியர் வி. சிவசாமி அவற்ற வாழ்க்கை குறிப்புகளும் அவர் பரதநாட்டிய வளர்ச்சிக்கு ஆற்றிய தொண்டுகளும் தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு 13 விஷயங்கள் தந்திருக்காங்க. இந்த 5th கிரேட்ல நிறைய பேர்ட்ட வாழ்க்கை வரலாறுகள் தான் மெயினான ஒரு தியரி நோட்ஸா இருக்குது. இவ்வளவுதான் 5th கிரேட் சிலபஸ். இந்த வீடியோல வட இலங்கை சங்கீத சபையின் இந்த கிரேட் எக்ஸாம்ஸ் 1st கிரேட்ல இருந்து 5th கிரேட் வரைக்குமான சிலபஸை பத்தி பார்த்துருக்கிறோம். அடுத்த 6th கிரேட் சிலபஸை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி.